ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நெடின விதைகளோட முளைப்பு திறனெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சின்ன அறுவடையும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போட்ட விதைகளில் என்னென்ன முளைச்சி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளரி விதை வந்து போட்டு விட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 குழியில் போட்டு விட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து குண்டு வெள்ளரியா நீட்டு வெள்ளரியான்னு தெரியல, விதைகள் வந்து கலந்துருச்சு. அதனால் இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லாவே தழைஞ்சு வந்துட்டுருக்கு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி களைப்பில்லும் கூடவே வந்துட்டுருக்குது. இப்படி பார்க்கும்போதே நல்லா எப்படி வந்திருக்கு என்னங்கிறத பார்க்கும்போதே கூடவே இருக்கிற களைப்பிள்ளைகளும் கையோடு எடுத்து விட்டுட்டா இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிகிறத அப்பப்போ எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே இருக்கும் அந்த இடமும் பார்த்திங்கன்னா. அடுத்தது புடலங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம போட்ட விதைகளில் காராமணி தட்டைப்பயிறு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியான முளைப்பு திறன் இல்லை. மற்றது எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சுக்குட்டி பழம் போட்டு விட்டேன் இல்லைங்களா, நல்லா கொத்து கொத்தாக அப்படியே முளைச்சிருக்குது. தட்டைப்பயிறு போட்டு விட்டதில் ஒரு 4-5 செடி மட்டும்தான் முளைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 குழியில் 2 விதம் போட்டு விட்டோம். ஆனால் ஒரு 4-5 செடி மட்டும்தான் முளைச்சிருக்குது. அடுத்தது பாவக்காய் விதை. பாவை போட்டு விட்ட குழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு தழைஞ்சு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கத்திரி, மிளகா நாற்றெல்லாம் நட்டு வச்சுருந்தோம். கத்திரி வந்து நல்லா துளிர் பிடிச்சி வந்துருச்சு. மிளகா நாற்று பார்த்திங்கன்னா இப்போ தான் வேர் பிடிச்சிருக்கும் போல், இப்போ தான் சின்ன குருத்தா வந்து வச்சுருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலுங்க. அதனால் மிளகா நாற்று வந்து அந்தளவுக்கு நல்லா தழைஞ்சு வரல. இந்த கத்திரி மிளகா நாற்று கூடவே நம்ம மக்காச்சோளமும் போட்டு விட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தழைஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே குருத்து வச்சு பூக்கள் வச்சிருச்சு. சைட்லேயும் பார்த்திங்கன்னா கருதுகள் வந்து வச்சுருக்குது. இந்த பத்தாததுக்கு இந்த படைப்புழுவும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் போட்டு விட்டேன், ஒரு வேலி மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மயிலுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொத்திட்டு போயிடும். அதனால அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி பண்ணி அதில் நிறைய விதைகளை வந்து போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டேன். அதனால ரொம்பவே அடர்த்தியாக தான் இருக்கும். ஒரு சில விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போட்டது கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்கலாம் இதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து மக்காச்சோளம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத. அடுத்தது அறுவடை பண்ண போகிறோம். போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சி வந்திருக்குது. இன்னும் பீர்க்கன் விதைகள் மட்டும் முளைச்சி வரல. இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா குடுவை சுரை. நான் தோட்டம் போட்டதுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடுவை சுரைக்காய் வந்து அறுவடை பண்ண போகிறேன். இதோட டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது இன்னுமே தெரியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக போட்டு அறுவடை பண்ணியிருக்கிறோம். இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக வந்து படர்ந்து போயிருந்தது. புதர் மாதிரி இருந்ததுனால உள்ளே வந்து இந்த 2 காய் இருந்ததே தெரியலை. புதர் மாதிரி இருந்ததுனால இந்த 2 காய் பார்த்திங்கன்னா முத்தி போயிருச்சு. அதனால இதை அப்படியே விதைக்காக விட்டுறலான்னு சொல்லி விட்டுட்டேன். இனி இதை வந்து அறுவடை பண்ணினாலுமே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் செடியிலேயே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விதைக்காக விட்டாச்சு. முதல் அறுவடையிலேயே விதைக்காக விடக்கூடாதுன்னு நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பூச்சி தாக்குதல் ஒரு பாதி செடி வந்து போயிருச்சு. அதனால சரி, சப்போஸ் காஞ்சி போயிருச்சுன்னா இதிலேருந்து விதை எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் இருக்க வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த 2 காயுமே விதைக்காக விட்டாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிஞ்சுகள் வச்சுருக்குது. பார்த்து தான் அறுவடை பண்ணணும். இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நல்லா புதர் மாதிரி வந்துருச்சு. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குதுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணால் தான் சுரைக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முத்த விட்டுட்டு அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து இருக்காது. நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக பார்த்து முத்தர செடி கொடியில் இருக்கிற காய் எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுரைக்காய் வந்து நீட்ட சுரையில் நிறைய காய்கள் முத்தி போச்சு, வீணாக பண்ணிட்டோம். அதனால் இந்த டைம் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த குடுவை சுரையில் ஒரு 3 காய் வந்து கிடச்சிருக்குது.
அடுத்த அறுவடை வெண்டைக்காயும் அறுவடை பண்ணி 2 நாளைக்கு மேலே ஆயிருச்சு. நிறைய காய்கள் வந்து முத்தி போயிருச்சு. தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெண்டைக்காய் வந்து நான் பொறிக்கவே இல்லை. நிறைய வந்து முத்தி போயிருச்சு. முத்தி போன காய் எல்லாமே இன்றைக்கி வந்து மாட்டுக்கு தான் போட போகிறேன். நல்லா இருக்கிற காய்கள் வந்து வீட்டுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற முத்தி போன காய் எல்லாமே வந்து மாட்டுக்கு போட்டுட்டு அது வந்து நல்லா சாப்பிட்டுக்கும். வெண்டைக்காய் வந்து இனி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அறுவடை பண்ணணுங்க. இல்லைன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வீட்டு தேவைக்கு போக நிறையவே வந்து செடிகள் இருக்குது. கூடவே ஒவ்வொரு செடிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அறுவடை பண்ணும்போதும் 2லேருந்து 3 செடிகள் தானாகவே வந்து அப்படியே காஞ்சு காஞ்சு போயிருக்குது. நிறைய போட்டு விட்டங்காட்டி பரவாயில்ல. இன்னொரு 40 நாளைக்கு வெண்டைக்காய் அறுவடை வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம போட்டு விட்ட விதைகளில் எல்லாமே ஒரே டைமில் வந்து அறுவடைக்கு வரலங்க. ஒரு சில செடிகள் தான் வந்திருக்குது. இப்போ ஒரு சில செடிகள் வந்து பூக்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் நம்ம இன்னும் ஒரு 20 நாள் கழித்து அடுத்த பேட்சுக்கு வந்து வெண்டைக்காய் விதை வந்து போட்டுக்கலாம். இது ஹைப்ரிட் வெரைட்டிங்கிறதுனால கிளை விழுதுகள் நிறைய வந்து ஒரே செடியில் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 காய் பக்கம் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே நாட்டு வெரைட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு செடி வானத்தை பார்த்து ஒரே ஒரு கோலா மட்டும் மேலே போகும். அதுலேருந்து 1லேருந்து 2 காய் மட்டும்தான் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். முத்தி போனங்காட்டி ஒவ்வொரு காயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முளத்துக்கு வந்து இருந்தது. ஒரு அடிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயுமே இருந்தது முத்தி போனங்காட்டி. ஒரு 2, 3 காய் மட்டும் விதைக்காக விட்டுட்டேன். ஏன்னா இந்த முத்தி போச்சுன்னு சொல்லி செடியிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கிளை விழுதுகள்லேருந்து காய்கள் வந்து அந்தளவுக்கு திரட்சியாக வராது. அதனால் வேஸ்ட்டாக போனால் போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறுவடையோடவே முத்தின காய்கள் எல்லாமே பறிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த அறுவடையிலிருந்து கரெக்டாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிட்டோம்னா காய்களும் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. ஒரு சில செடிகள் கொஞ்சம் வந்து மொரவனை உளுந்த மாதிரி இருந்தது. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக வந்து இருந்தது. அதோட இலைகளும் மஞ்சள் கலரில் வந்து இருந்தது. அதனால் அப்படி இருக்கிற செடிகள் எல்லாமே பிடுங்கி தூர போட்டுட்டேன். அதை அப்படியே தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற செடிகளுக்கும் வந்து அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்கும். அப்புறம் மற்ற செடிகளும் பார்த்திங்கன்னா பரவிடும். அதனால் கொஞ்சம் வாடின செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிடுங்கி தூர போட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து கிடச்சிருக்குது. இதில் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். கூடவே நம்ம தோட்டத்துக்குள்ளே முடக்கத்தான் வந்து நிறையவே வந்து முளைச்சிருக்குதுங்க அங்கங்கே. இன்றைக்கி மல்லியும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதையுமே வந்து முத்தின செடி எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் முத்தி இருக்கிற செடியை பார்த்து ஒரு கட்டு அளவுக்கு வந்து மல்லித்தழை அறுவடை பண்ணிட்டேங்க. மல்லித்தழை அறுவடை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் 3 சுரக்காய், அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். புடலங்காய் எல்லாமே இப்போ தாங்க பிஞ்சுகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாமே இன்னும் அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா மரத்தில் ஒரு 4, 5 பழம் வந்து பழுத்திருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இனி தொடர்ந்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுலேயுமே பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பார்த்து இருந்தது அப்படின்னா அதை பொறிச்சிடணும். இல்லைன்னா அணில் வந்து கொத்திட்டு போயிடும். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பழத்தை வந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு போயிருச்சு. அதனால ஒரு அரைக்காய் சைஸில் இருக்கும்போதே கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போதே வந்து இன்றைக்கி ஒரு 4, 5 பழம் வந்து அறுவடை பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த மரத்துலேருந்து அறுவடை பண்ணும்போது காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. மரம் வளர வளர காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறுசாயிருச்சு. அடுத்த அறுவடை நம்மளோட சீத்தாப்பழம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் ஒரு 3 பழத்துக்கு பக்கம் கிடச்சிது. இதுவுமே ரொம்ப வளர்த்தியாக போனதுனால அது மேலே இருக்கிற காய் எல்லாமே அணில் தான் வந்து சாப்பிட்ருக்குது. கொஞ்சம் கைக்கு எத்துற தூரத்தில் இருக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடுறது. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா அணில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுது. இன்றைக்கி ஒரு 3 சீத்தாப்பழம் வந்து கிடச்சிருக்குதுங்க. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஒரு 4 கொய்யாப்பழம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். 3 சீத்தாப்பழம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது காய்கறிகளில்
வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த பெரிய கூடையில் இருக்கிற காய் எல்லாமே முத்துனது. இந்த சின்ன கூடையில் இருக்கிறது எல்லாமே நல்ல காய்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி அறுவடை பண்ணியிருக்கோம். 4 சுரைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. அறுவடை பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் கடைசியாக ஒரு காய் வந்து செடிக்குள்ளே நின்னது தெரியல. 3 தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணணும். கடைசியாக 1 கிடச்சிது. 4 அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.